யூப்ரட்டிஸ் நதி வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வறட்சியை எதிர்கொண்டிருக்கி. யூப்ரட்டிஸ் நதி வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. திடீரென மாதிரி இந்த செய்தி இன்னைக்கு மத்திய கிழக்கு முழுவதிலையும் பரவி இருக்கிறது. ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறது யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதியினுடைய வரலாறு சரியாக ஆராய்ந்து பார்த்தவங்களுக்கு அது சரியாக தெளிவாக விளங்கும். ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் சென்டகோமினுடைய தளபதி விராட் கூப்பர் ஆகிய இந்த 2 பேருமே இன்னைக்கு காசாவுக்குள்ள போயிருக்காங்க. ஐநா சபையில இருந்த உலக நாட்டு தலைவர்கள் எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கூப்பிட்டு வச்சு செருப்பால அடிச்சா மாதிரி தான் அந்த விடயங்கள் இருந்திருக்கும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் லெபனானினுடைய தெற்கு லெபனான் பிரதேசங்கள்ல பாரிய தாக்குதல்களை ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க தாக்குதல் செஞ்சதுக்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹெஸ்புல்லாக்கள். இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். காசாவில் யுத்த நிறுத்தம் கைச்சாத்திடப்பட்டதன் பிறகு பல முக்கியமான விடயங்கள் காசாவுக்குள்ள நடந்து கொண்டு வருது. இனி வரும் காலங்களில் காசாவினுடைய நிலப்பரப்பில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற சம்பந்தமா, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் நடக்கிற உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம பேசிக்கொண்டு வாரம். எதிர்காலத்திலேயும் தொடர்ச்சியாக நம்ம காணொலி பதிவிடுறதுக்கு இருக்கமாக உங்களினுடைய ஆதரவு அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்றாக இருக்கு நமக்கு. அந்த அடிப்படையில் உங்களுடைய நண்பர்கள்கிட்ட பேசுற மாதிரி, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசுற மாதிரி நம்மளுடைய சேனல்ல நாம பேசலாம். ஆக இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய காணொலிக்குள்ள நம்ம போகலாம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதன் பிறகு தெற்கு காசா பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் வடக்கு காசா பிரதேசம் நோக்கி போறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. காசா முழுவதிலேயும் காசாவினுடைய முனிசிபாலிட்டி, அதாவது காசாவினுடைய நகராட்சி சபை, அவங்கள்ட்ட இருக்கிற வாகனங்களை பயன்படுத்தி, கட்டடங்களினுடைய இடிபாடுகள் எடுக்கிற வாகனங்களை பயன்படுத்தி காசா முழுவதும் பாரிய அளவிலான பல வேலைகளை இப்ப முன்னெடுத்து கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் இவங்களுக்கு உறுதுணையாக, காசாவினுடைய முனிசிபாலிட்டிக்கு உறுதுணையாக எகிப்தினுடைய வாகனங்களும் காசாவுக்குள்ள வந்திருக்கு. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக இப்ப காசா சுத்தம் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அந்த மக்கள் அவர்களினுடைய வீடுகளை கண்டுபிடிக்கிற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இவ்வாறு இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டு இருக்கக்குள்ள இதில் இருக்கிற ஒரு கவலைக்குரிய விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கட்டட இடிபாடுகளுக்குள்ள இதற்கு முன்னர் இறந்து போன, இதற்கு முன்னர் ஷஹீதாக்கப்பட்ட நிறைய உடல்களை மீட்டிருக்கம் அப்படின்னு சொல்லி காசாவினுடைய முனிசிபாலிட்டி சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் கடந்த 24 மணித்தியாலத்தில் மட்டும் மீட்கப்பட்ட உடல்களாக 151 உடல்கள் காசாவினுடைய மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்ட, அதாவது 2023 அக்டோபர் 7ஆம் தேதியில் இருந்து 2025 அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் செய்த ஜெனசைட், அதாவது இனப்படுகொலையாக 67,682 பேர் உத்தியோகபூர்வமாக நேம்லிஸ்டின் அடிப்படையில் கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1,70,033 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, ஊனமுற்றிருக்காங்க. ஆக இவ்வாறு மிகப்பெரிய தவறுகளை இஸ்ரேல் காசாவுக்குள்ள செஞ்சிருக்காங்க. இந்த நேரங்களில் அடுத்த முக்கியமான 2 விடயங்கள் இருக்கு. அதுல ஒன்று ஹமாஸினுடைய ஆயுத குறைப்பு, மற்றது பணைய கைதிகள் பரிமாற்ற. இந்த 2ம் இதுவரைக்குமே நம்ம இந்த வீடியோ பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரம் வரைக்கும் இந்த 2 விடயங்களும் இன்னும் அமுலாகல. நாளைய நாள் திங்கட்கிழமை தான் இந்த விடயங்கள் எல்லாமே அமுலாகும். இந்த நேரங்களில் ஹமாஸினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான ஃபசாம் நெய்ம் ஸ்கை நியூஸுக்கு பேட்டி ஒன்று வழங்கியிருக்கார். அந்த அடிப்படையில் அவர் குறிப்பிட்ட விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆயுத குறைப்பு அப்படின்னு இருக்குதானே, ஹமாஸ் முழுவதுமாக ஆயுத குறைப்பை செய்யாது அப்படிங்கிறத உறுதியாக அவர் மட்டுமில்ல ஹமாஸினுடைய எல்லா தலைவர்களும் உறுதியாக சொல்லிக் கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் இவர் சொல்லிக்கார் என்ன அப்படின்னு சொன்னா, பாலஸ்தீனிய மக்களால் உருவாக்கப்பட்ட, மீண்டும் மீண்டும் நாமளும் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டு வர, இஸ்ரேலால குழப்பப்படுற விடயங்கள் உண்டாகும், இந்த விடயம் இருக்கலாம், மீண்டும் மீண்டும் ஹமாஸும் வலியுறுத்தி கொண்டு வராங்க. என்ன விடயம் அப்படின்னு சொன்னா, ஹமாஸ்
மொத்தமாக ஆயுதத்தை கைவிடணும் அப்படின்னு சொன்னா பாலஸ்தீனிய மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், ஒரு இராணுவம் காசாவுக்குள்ள இருக்கணும். அந்த இராணுவத்திற கையில நாங்க எங்கட ஆயுதத்தை குறைப்போம். அதை நாங்க செக் பண்ணி பார்ப்போம். அவங்க பாலஸ்தீனியர்கள் தானா, இல்ல நீ இப்ப இஸ்ரேல் டகால்டி வேலைகள் பார்க்கற தெரியும் தானே, உள்ளுக்கு ஒருத்தனை வெளிநாட்டில இருந்து ஒருத்தனை கூட்டிக்காந்து வச்சு போட்டு இவனும் பாலஸ்தீனியன் தான் அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இஸ்ரேல் அவனை சும்மா சாதாரணமாக செய்வார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே செக் பண்ணி பார்ப்போம். பார்த்து போட்டு தான் எங்களுடைய ஆயுதங்களை அவங்களோட கையிலேயே நாங்கள் ஒப்படைப்போம். அது மட்டும் இல்லாமல் உருவாக்கப்பட போற காசாவிற்கான அந்த பாதுகாப்பு படையில எங்களுடைய வீரர்களையும் நீங்க அதில் இணைக்கணும் அப்படின்றும் அவர் குறிப்பிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் இந்த விஷயம் சம்பந்தமாக ஒரு முக்கியமான கருத்து ஒன்று வெளியிட்டிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, காசாவுக்குள்ள ஹமாஸ் வேகமாக ஆயுத குறைப்பை ஈடுபடணும், இலகுவாக செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அது எல்லாருக்குமே நல்ல, அதை நாங்கள் கடினமாக்கினோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே பிரச்சனையாக முடியும் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு கூறியிருக்கிற விடயம் மீண்டும் சில நேரங்களில் யுத்தம் ஆரம்பிக்கப்படலாம். நெத்தன்யாகு யுத்த நிறுத்தங்களை மீறலாம். அது மட்டும் இல்லாம இந்த யுத்த நிறுத்தத்தின் பின்னர் டொனி பிளேர் தலைமையில படை ஒன்று உருவாக்கப்பட இருக்கு காசாவுக்குள்ளே அப்படிங்கிற விடயங்கள் பேசப்பட்டிருக்கு. இருந்த போதிலையும் ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர்களோ ஆப்கானிஸ்தானையும் ஈராக்கையும் அளித்த டோனி பிளேரை காசாவுக்குள்ளே எந்த காரணம் கொண்டும் வரவேற்கப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யுத்த நிறுத்தம் இவ்வாறு செயற்படுத்தப்படுவதற்காக காத்துக்கிருக்கும் பொழுது எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தாஹ் அல் சிசி முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லியிருக்கார் இந்த யுத்த நிறுத்தம் சம்பந்தமாக. அதில் என்ன அவர் குறிப்பிட்டிருக்கிற முக்கியமான விடயம் அப்படின்னு சொன்னா, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை கூட்டி அதுலேயும் ஒரு அப்ரூவல் எடுக்கிறது நமக்கு நல்லம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் இஸ்ரேல் இந்த விடயங்களை மீறலாம். அது மட்டும் இல்லாமல் மேலும் காசா பகுதியில் சர்வதேச படைகள் நிலைநிறுத்த வேண்டியதன் தேவையை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். சர்வதேச படைகள் காசாவுக்குள்ள கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிசி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் காசாவில் விரைவான மீட்பு மற்றும் மறுகட்டமைப்புக்கான சர்வதேச மாநாட்டை ஈஜிப்டில் நாம நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் ஈஜிப்டுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வருகை தருவதாக இருக்கார். அதே போன்று இஸ்ரேலுக்கும் இவர் வருகை தருவதாக இருக்கார். இவருடைய வருகையை முன்னிட்டு இன்னைக்கு மேற்காசியாவுக்கான அமெரிக்க சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் சென்டகோமினுடைய தளபதி பிராட் கூப்பர் ஆகிய இந்த ரெண்டு பேருமே இன்னைக்கு காசாவுக்குள்ள போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஒன்று கசிங்கிருக்கு. டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகை ஒரு புறம் இருந்தாலும் காசாவில் எவ்வாறு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக இவங்க இன்னைக்கு காசாவுக்குள்ள போயிருக்காங்க. இவ்வாறான விடயங்கள் எல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள ஈஜிப்டில் உலக நாடுகளில் தலைவர்கள் எல்லாருமே ஒன்று கூடி ஈஜிப்டிலையும் காசா சம்பந்தப்பட்ட ஒரு மாநாடு ஒன்று நடாத்துவதற்கு இருக்காங்க. ஈஜிப்ட் இவ்வாறு கடும் வேகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க குயிக்கா சிந்திக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, இவ்வளவு காலம் இல்லாத அப்துல் ஃபத்தாஹ் அல் சிசி திடீர்னு மாதிரி பாலஸ்தீன் மக்களை இவ்வளவு அன்பு கொண்டிருக்கிற காரணம், இவ்வளவு கரிசனை கொண்டிருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது அவரா பேசுற விஷயங்கள் இல்ல, அமெரிக்கா சொல்லிக் கொடுக்கிற விஷயங்களை சிசி அழகா பேசி கொண்டிருக்கார். இப்போ சிலர் சொல்லி கொண்டிருக்காங்க காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்படுவதற்கு சில அரபு நாடுகள் காரணம் அப்படின்னு சொல்லி மத்தியஸ்தம் வகிச்சு அவங்க காரணமாக முடியுமா? இல்லையே, 2 வருஷமா மத்தியஸ்தம் வகிச்சு கொண்டு தான் இருக்காங்க. அவங்க எப்படி காரணமாக முடியும்? ஒரு பொழுதும் இந்த யுத்த நிறுத்தத்திற்கும் அரபு நாடுகளினுடைய தலைவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த யுத்த நிறுத்தம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் யுனைடெட் நேஷன் கடந்த செப்டம்பர் மாதம் நியூயார்க்ல நடந்த யுனைடெட் நேஷனினுடைய மாநாடு தான் மிக முக்கியமான காரணம். என்ன அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும், 142 நாடுகள் பாலஸ்தீனிய ஸ்டேட் உருவாக்கப்பட்டே ஆக வேண்டும், சுதந்திர பாலஸ்தீனம் உருவாக்கப்பட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி வாக்களிச்சாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, முழு உலகமும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிச்சு அப்படிங்கிற காரணம். இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிச்சு அப்படிங்கிறத விட அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பின உடனே அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் மட்டுமெடுத்த முடிவில்லை. இது மொத்த கவர்மெண்ட்டும் உடனடியாக இந்த யுத்தத்தை என்ன செஞ்சாவது நாம நிறுத்தணும். ஏன்னா அமெரிக்காவுக்குள்ளேயே நடந்த ஒரு யுனைடெட் நேஷன் மீட்டிங்ல இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐநா சபையில உரையாற்றுவதற்கு எழும் பொழுதே ஐநா சபையில இருந்த உலக நாட்டு தலைவர்கள் எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கூப்பிட்டு வச்சு செருப்பால
எங்களை அடிச்சா மாதிரி தான் அந்த விடயங்கள் இருந்திருக்கும். இந்த காரணங்களால தான் உடனடியாக யுத்த நிறுத்தத்தை நாம கொண்டு வந்தே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா வரும் காலங்களில் உலக நாடுகள் எல்லாமே நமக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக இந்த யுத்த நிறுத்தம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் ஐரோப்பிய நாடுகள். அப்படி என்று சொன்னால் அது மிகையாகாது. அரபு நாடுகளை நாம் இந்த லிஸ்டில் சேர்க்கவே இல்லை. ஐரோப்பாவினுடைய யுனைடெட் கிங்டம், ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தான் இந்த யுத்த நிறுத்தம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம். இவர்கள் காசாவின் பக்கம், பாலஸ்தீனத்தின் பக்கம் சென்றதன் காரணத்தால் யுத்த நிறுத்தம் வெகு சீக்கிரமாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாகளினுடைய கப்பல் நிறுவனங்களினுடைய அயராத முயற்சியும் இந்த யுத்த நிறுத்தத்துக்கு, அதாவது இவ்வளவு வேகமாக இந்த யுத்த நிறுத்தம் வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்குரிய முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டைக்ரிஸ் மற்றும் யூப்ரட்டிஸ் நதிகள் சம்பந்தப்பட்ட அதிர்ச்சி தார விடயங்கள் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா யூப்ரட்டிஸ் நதி வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வறட்சியை எதிர்கொண்டிருக்கு. யூப்ரட்டிஸ் நதி வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதன் காரணத்தால் உடனடியாக துருக்கியினுடைய முக்கியஸ்தர்கள், ஈராக்கினுடைய முக்கியஸ்தர்கள் ஒன்று கூடி இந்த நதி சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசியிருக்காங்க. ஒரு நதிக்காக 2 நாடுகள் ஒன்று கூடணும் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், நிச்சயமாக கூடியே ஆகணும். என்ன அப்படின்னு சொன்னா துருக்கியில ஆரம்பிக்கப்படுற இந்த 2 நதிகளும் ஈராக் கூடாகத்தான் வந்து இந்த நதிகள் கடலோட சங்கமிக்குது அப்படிங்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாக ஈராக்கினுடைய பொருளாதார வளர்ச்சியிலிருந்து, விவசாயங்கள்ல இருந்து மிக முக்கியமான விடயங்களை யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் நதிகள் வழங்கி கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த நதிகள் வற்றத்துக்கு ஆரம்பிச்சதன் காரணத்தால் 2 நாடுகளும் உடனடியாக ஒன்று கூடி நதியினுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விடயங்களை எவ்வாறு பேசலாம் அப்படிங்கிற சம்பந்தமாக கலந்துரையாடல்களை அவங்க நடத்திருக்காங்க. ஈராக்கினுடைய மிக முக்கியமான குடிநீர் வசதிகளையும் இந்த யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் நதிகள் தான் வழங்கி கொண்டிருக்கு. திடீரென மாதிரி இந்த செய்தி இன்னைக்கு மத்திய கிழக்கு முழுவதிலையும் பரவி இருக்கிறது. ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறது யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் நதியினுடைய வரலாறு சரியாக ஆராய்ந்து பார்த்தவங்களுக்கு அது சரியாக தெளிவாக விளங்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் லெபனானினுடைய தெற்கு லெபனான் பிரதேசங்களில் பாரிய தாக்குதல்களை ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க தாக்குதல் செஞ்சதுக்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹெஸ்புல்லாக்கள் தங்களினுடைய நிலைகளை மீண்டும் கட்டியெழுப்புறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணத்தால தான் நாங்க ஹெஸ்புல்லாக்களை தாக்குதல் செஞ்சிருக்கோம். இதுல வந்து கிட்டத்தட்ட 300 வாகனங்கள் ஒரே இடத்துல மொத்தமாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியா இருக்கு. இந்த 300 வாகனங்களையும் வச்சுதான் ஹெஸ்புல்லாக்கள் அவர்களின் பங்கர்களை கிளியர் பண்றதுக்கும் கட்டமைப்பை மீண்டும் உருவாக்குறதுக்குமான வேலைகளை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படி என்று சொல்லப்படுது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய விமானங்கள் சுமார் 10 குண்டுகளை வீசியிருக்காங்க. இந்த 10 குண்டுகளுமே எப்படிப்பட்ட குண்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஹசன் நஸ்ருல்லாவை கொல்றதுக்கு பயன்படுத்தின குண்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிலக்கீழ் பங்கர்களையே ஒட்டச்சிக்கு போய் கீழுக்கி இருக்கிற பங்கர்களை மொத்தமாக இல்லாமாக்குற குண்டுகளாகவே இந்த குண்டுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனை தொடர்ந்து சிரியாவை சேர்ந்த ஒருவர் இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார். 7 பேர் மொத்தமாக படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 66 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யற டவர் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கு. இதனூடாக நிறைய மின்சார பிரச்சனைகள் லெபனானுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. ஜைட்டவுன், சிப்லின் ஆகிய இடங்கள் இதன் காரணமாக மின் நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜஹ்ரானி டயர் அப்படிங்கிற 220 கிலோவாட் கொண்ட மின் கேபிள் மொத்தமாக இதனூடாக துண்டிக்கப்பட்டிருக்கு. லெபனானினுடைய இறையாண்மையை மீறி இஸ்ரேல் லெபனான் மேல செஞ்ச இந்த தாக்குதலுக்கு லெபனானினுடைய பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லியிருக்கார். நபி ஃபெர்ரி என்ன அப்படின்னு சொன்னா இது ஒரு வெளிப்படையான ஒரு தாக்குதல். இஸ்ரேல் அதன் பலமையான வேலையை லெபனானுக்குள்ள செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. லெபனானினுடைய பொதுமக்களையும் தேவையில்லாத இடங்களையுமே குறிவச்சு இஸ்ரேல் இவ்வாறான தாக்குதலை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வரதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் இப்படி தாக்குதல் செஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காசாவில் ஒரு பக்கம் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தி போட்டு இன்னொரு பக்கமாக ஹெஸ்புல்லாக்களோட தொடர்ச்சியான யுத்தத்தை மேற்கொண்டு மொத்தமாக ஹெஸ்புல்லாக்களை இல்லாம ஆக்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒத்த முடிவோட இப்ப இஸ்ரேல் இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். அதன் ஆரம்ப கட்டமாக தனிவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. லெபனானினுடைய பிரசிடென்ட் ஜோசப் ஆன் முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டதன் பிறகு இவ்வாறான விடயங்களை இஸ்ரேல் செய்வது முற்றிலும் தவறான
தவறான ஒரு விடயம். வேலை செய்கிற அமைப்புகள் மேலதான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை செஞ்சிருக்காங்க அப்படி என்றும் அவர் இன்னைக்கு குறிப்பிட்டு இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நீங்க தெரிவிக்கிறதை விட இன்னைக்கு காசாவில் என்ன நடந்திருக்கு, இப்போ நான் மேற்குறிப்பிடப்பட்ட விடயங்கள் எல்லாத்தையுமே வச்சு வருங்காலங்களில் காசாவில் என்னவா எப்படியான விடயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற சம்பந்தமா உங்களினுடைய கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.